யுஎஸ்ல இருக்கிற மாம்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நைட்டு எவ்ளோ லேட்டா தூங்குனாலுமே, காலையில வந்து அலாரம் அடிச்ச மாரி ஷார்ப்பா 5:00 எந்திரிச்சு தான் ஆகணும். 2 நாளா வந்து பாப்பாவும், தம்பியும் கொஞ்சம் தூங்க லேட் ஆயிடுச்சு. ஸோ எந்திரிக்கவுமே வந்து லேட் பண்ணிட்டாங்க. நான் ஷார்ப்பா எந்திரிச்சு எல்லா குக்கிங் வேலையும் முடிச்சுட்டு, தம்பிக்கு, பாப்பாக்கும் வந்து யூனிஃபார்ம் எடுக்கலான்னு பார்க்கும்போது, தம்பியோட டீ ஷர்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பாப்பாக்கு மட்டும் ரெடி பண்ணி விட்டுட்டு, தம்பியோடது தேடிட்டு இருந்தேன். கிடைக்கவே இல்ல. அவன் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறத பார்த்துட்டு, பாப்பாவும் வந்து நானும் கலர் ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்னைக்கு அன்யூனிஃபார்ம்ல தான் போயிருந்தாங்க. இன்னைக்கு மதியம் என்னாச்சுன்னா, பிரியமானவளே படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. இந்த படம் பார்க்கும்போது எல்லாம் எனக்கு சின்ன வயசுல நடந்த ஞாபகம் தான் வரும். ஏன்னா, நான் வந்து அப்ப ஸ்கூல் என்னமோ போயிட்டு இருந்தேன். நானும் எங்க பக்கத்து வீட்டு ஆன்டியும் வந்து படம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஹவுஸ் ஃபுல்லு. ஸோ ரொம்ப ரஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டனே வந்துட்டோம் அந்த படம் பார்க்க முடியாம. அடுத்து ஒரு நாள் என்னாச்சுன்னா, சமுத்திரம் படம் பார்க்கலான்னு போகும்போது நரசிம்ம படம் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு வந்தா அழுதுட்டே பார்த்துட்டு வந்திருந்தேன். இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நினைச்சப்ப யூடியூப்ல என்ன படம் வேணுமோ பார்க்கலாம். ஆனா என்ன மாதிரி 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து தியேட்டர்ல என்ன படம் ஓடுதோ போஸ்டர்ல பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் எந்த தியேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.